வணக்கம். தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் உலகம் இப்போ ஒரு அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அது உண்மையிலேயே இந்தியாவோட அடுத்த சூப்பர் பவரா மாறப்போகுதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 2021ல தமிழ்நாட்டுல வெறும் 2300 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா வெறும் 4 வருஷத்துல, அதாவது 2025க்குள்ள இந்த எண்ணிக்கை எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 19,000. இது சும்மா வளர்ச்சி இல்ல, ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல்னே சொல்லலாம். இந்த வளர்ச்சி வெறும் எண்ணிக்கையில மட்டும் இல்ல. இதனால தமிழ்நாட்டுக்குள்ள வந்த முதலீடு எவ்ளோ தெரியுமா? 1,20,000 கோடி ரூபாய். இதை விட முக்கியம், இதனால சுமார் 2.2 லட்சம் பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2025ல மட்டும் தமிழ்நாடு $3.5 பில்லியன் முதலீட்டை ஈர்த்திருக்கு. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் கிங்னு சொல்ற பெங்களூருக்கும் நமக்கும் இருந்த பெரிய இடைவெளி இப்போ ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டே வருது. கிட்டத்தட்ட அவங்க பக்கத்துல நாம வந்துட்டோம். சரி, இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்ன? இந்தியாவோட அடுத்த ஸ்டார்ட் அப் பவர் ஹவுஸா தமிழ்நாட்டை மாத்துற சக்தி எது? வாங்க ஒன்னொன்னா தோண்டி பார்ப்போம். இந்த வளர்ச்சியோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம தமிழ் பண்பாட்டோட பின்னி பிணைஞ்ச ஒரு வார்த்தையில இருக்கு. அதுதான் கல்வி. கல்வின்றது வெறும் ஸ்கூல், காலேஜ் படிப்பு மட்டும் இல்ல. அது அறிவு, ஞானம், புதுசா கத்துக்கிற அந்த ஆர்வம். இதுதான் தமிழ்நாடோட இனோவேஷன் எக்கோசிஸ்டமோட உண்மையான ஃபவுண்டேஷன். இந்த கல்விங்கிற இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஐஐடி மட்ராஸ் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம், அதோட ரிசர்ச் பார்க். இதோட விளைவு, இந்தியாலேயே நாம தான் அதிகமா பேட்டன் ஃபைல் பண்றோம், கிட்டத்தட்ட 17%. இன்னொரு பக்கம் இந்தியாலேயே அதிகமான, அதாவது 228 இன்குபேட்டர்கள் இங்க தான் இருக்கு. இதுல இருந்து தான் ஸ்தாயர் எனர்ஜி மாதிரி டீப் டெக் ஸ்டார்ட் அப்கள் எல்லாம் வெளியே வருது. சரி, அறிவு மட்டும் இருந்தா போதுமா? அதை செயல்படுத்த ஒரு பயங்கரமான சக்தி வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட அடுத்த ரகசியம், உழைப்பு. உழைப்புன்னா சும்மா வேலை செய்யறதில்ல, அது ஒரு வெறி, கடின உழைப்பு, விடாமுயற்சி. சின்னதா ஆரம்பிச்சு உலகளவுல நிறுவனங்களை உருவாக்கணுங்கிற அந்த ஃபயர். இந்த உழைப்பு தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியாவின் சாஸ் கேபிட்டலா மாத்திருக்கு. இதுக்கு உதாரணங்கள் வேணுமா? இதோ பாருங்க. வெளியிருந்து ₹1 கூட முதலீடு வாங்காம சுயநிதியிலேயே 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள நிறுவனமா வளர்ந்த ஜோஹோ. உலக பங்குச் சந்தையான நாஸ்டாக்ல லிஸ்டான ஃப்ரெஷ்வொர்க்ஸ். இவங்க வெற்றி ஒரு பெரிய அலைய உருவாக்கி அடுத்தடுத்த ஸ்டார்ட் அப்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இது ஒரு மாதிரி சாஸ் மாஃபியா எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதாவது ஃப்ரெஷ்வொர்க்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில இருந்து ரொம்ப திறமையானவங்க வெளியே வந்து superops.ai மாதிரி புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான முதலீடு, ஆட்கள் எல்லாமே அவங்களோட பழைய நெட்வொர்க் மூலமாவே சுலபமா கிடைச்சிடும். இதனால இந்த எக்கோசிஸ்டம் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டோட கதை வெறும் சாஃப்ட்வேரோட முடியல. இங்க நம்ம மண்ணை சார்ந்து வளர்ற மண்ணின் மைந்தன் தத்துவமும் தலைன்னு சொல்ற மாடர்ன் ஸ்டார் பவரும் ஒன்னா கலந்திருக்கு. இது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான காம்பினேஷன். ஒரு பக்கம் நம்ம மண்ணையும் நம்ம மக்களையும் நல்லா புரிஞ்சுகிட்ட கேபிஎன் ஃபார்ம் ஃப்ரெஷ் மாதிரி மண்ணின் மைந்தன் கம்பெனிங்க ரீட்டைல் மார்க்கெட்ல கலக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தல தோனியோட பிராண்ட் பவரோட ட்ரோன் டெக்னாலஜில உச்சம் தொடுற கருட ஏரோஸ்பேஸ் மாதிரி கம்பெனிங்க. ரெண்டுமே தமிழ்நாட்டோட பலம்தான். இந்த வித்தியாசமான அணுகுமுறைய மார்க்கெட்டும் நல்லாவே அங்கீகரிக்குது. பாதுகாப்பு, விவசாயம்ல ரொம்ப முக்கியமான துறைகள்ல கருடா ஏரோஸ்பேஸ் இருக்கிறதுனால அவங்களோட மதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே, கல்வி, உழைப்பு, புதுமையான பிசினஸ் மாடல் எல்லாம் இருக்கு. ஆனா இந்தியாவோட ஸ்டார்ட் அப் தலைநகரம் பெங்களூரு கூட போட்டி போடும்போது நாம உண்மையிலே எங்க இருக்கோம்? இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம பலம், பலவீனம் ரெண்டுமே பழிச்சுன்னு தெரியுது. நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே இண்டஸ்ட்ரியையும் டெக்னாலஜியையும் ஒன்னா சேர்க்கறது தான். ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் அடுத்த கட்டத்துக்கு வளர தேவையான அந்த மிடில் ஸ்டேஜ் ஃபண்டிங்ல நமக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான முதலீட்டாளர்கள் சென்னையிலேயே குவிஞ்சிருக்கிறதும் ஒரு பிரச்சனை. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிட்ட திறமைக்கோ தொழில்நுட்பத்துக்கோ எந்த குறையும் இல்ல. பிரச்சனை எல்லாம் அந்த திறமைக்கு தேவையான பணத்தை கொண்டு வர்ற அந்த மூலதன உள்கட்டமைப்புல தான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல பெங்களூரு நம்மளை விட பல மடங்கு முன்னாடி இருக்கு. இதுதான் நம்மள தமிழ்நாட்டோட அந்த பிரம்மாண்டமான இலக்குக்கு கூட்டிட்டு போகுது. கூடவே $1 ட்ரில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய கேள்வியையும் நம்ம முன்னாடி வைக்குது. அந்த இலக்கு 2030க்குள்ள தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமா மாத்துறது. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு தலைமுறையோட கனவு. இந்த கனவை நனவாக்க நாம எல்லா துறைகள்லயும் முழு வீச்சுல செயல்பட்டாகணும். சாஸ் ஏற்றுமதி, ஈவி மற்றும் ட்ரோன் உற்பத்தி, டீப் டெக்னு பல என்ஜின்கள் ஒரே நேரத்துல முழு வேகத்துல ஓடணும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா,
அரசாங்கமும் தன்னோட பங்க மாத்திக்கிட்டே வருது. முன்னாடி வெறும் மானியம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ ஒரு இன்வெஸ்டரா, ஒரு ஃபண்ட் ஆர்கிடெக்டா மாறி அந்த ஃபண்டிங் கேப்பை நிரப்ப முயற்சி பண்றாங்க. இது ஒரு நல்ல மாற்றம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கிட்ட அறிவு இருக்கு, உழைப்பு இருக்கு, பிரம்மாண்டமான லட்சியமும் இருக்கு. ஆனா அந்த $1 ட்ரில்லியன் கனவு அடைய சரியான நேரத்துல, சரியான வேகத்துல மூலதனத்தை களமிறக்க முடியுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். பதில காலம்தான் சொல்லணும்.